தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம் மற்றும் ஒரே இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுடன் வடக்கு கிழக்கு சார்ந்த மதிப்பீடுகளும் கருத்தாளர்களும் பல வகையில் செல்லுகின்றன. இதில் சிலர் மக்களின் மனப்பாங்குகளுக்கு தவறான விதத்தில் பொருட்கோடல்களை தமது அரசியலையும் நோக்கங்களையும் விளைவிக்க முயல்கின்றார்கள். குறிப்பாக தேர்தலில் முடிவுகளின் சில சிங்கள பேரினவாதிகள் தமிழ் மக்களை நோக்கி சொன்ன சில வார்த்தைகள் தென்னிலங்கையில் பேரினவாத தீ இன்னும் அழிந்து விடாமல் உறங்கு நிலையில் இருக்கின்றது என்பதை காட்டியது. கடந்த காலத்தில் ஈழத்தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்த அரசில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்களில் இத்தகைய மனப்பதிவுகள் ஈழத்தமிழ் மக்களை மீண்டும் மீண்டும் அடக்கவும் ஒடுக்கவும் முனைகின்றன. ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் சஜித்துக்கு ஆதரவு அளித்தது பிழை என்றும் முட்டாள்தனமான முடிவு என்றும் சிங்கள சமூக வலைதளங்களில் அதிகம் எள்ளி நகையாடப்பட்டதாக சிங்கள நண்பர்கள் கூறியிருந்தார்கள். அதேபோல சஜித் அதாவது வடக்கு கிழக்கின் ஜனாதிபதி என்றும் வடக்கு கிழக்கில் வசிப்பது புலிகள் அல்ல கழுதைகள் என்றும் காண்பிக்கும் மீம்ஸ்களும் சிங்கள சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்ததை பார்த்திருந்தோம் என்று சொல்லி அரசியல் ஆய்வாளர் இவர் சொல்லியிருந்தார். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் அனுர தரப்பு வெற்றியை பெற்றிருந்தது. அந்த வெற்றிக்கு பின்னர் வடக்கு கிழக்கு மக்கள் குறித்து இத்தகைய பேரினவாதிகள் தமது கருத்தை மாற்றி வெளியிட்டு வருகின்றார்கள். வடக்கு மக்கள் இனவாதத்தை கைவிட்டது நல்ல முடிவு என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா முதலில் வாயை திறந்தார். இலங்கை பொது தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சி ஒன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமே இதுவே முதல் தடவை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கின் மக்களின் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிவுத்துருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில சொல்லியிருந்தார். அனுர அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்த உதய கம்மன்பில இந்த விடயத்தில் மாத்திரம் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கு மக்களுக்கு எதிராக அரசியல் செய்வதையும் பேசுவதையுமே இவர் தன் வாழ்நாள் அரசியல் படியாக செய்தும் வந்திருக்கிறார். வடக்கு மக்கள் வாக்களித்து இனவாத மற்றும் பிரிவினைவாதத்தின் மீதான வெறுப்பையை பிரதிபலிக்கின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார். இவருடைய பார்வையில் ஈழத்தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் இனவாதமாகவும் பிரிவினைவாதமாகவும் தெரிவதில் ஆச்சரியமே இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் வெளிப்படுத்திய அரசியல் செய்தியை தன்னுடைய பேரினவாத அரசியலுக்கு பயன்படுத்துவது தான் அதிர்ச்சியும் ஆபத்தையும் விளைவிக்கிறது. இதேவேளை இந்நாட்களில் இவர் மற்றும் ஒரு பேரினவாத கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்கின்ற நினைப்பை தமிழ் மக்கள் மறக்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு உள்ளடங்கிய இந்த இலங்கை நாடு சிங்கள பௌத்த நாடு என்றும் இங்கு சிங்கள மொழிக்கும் பௌத்த மதத்துக்கும் தான் முதலிடம் வழங்க முடியும் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். விமல் வீரவன்ச வேறு யாருமில்லை தோழர் அனுர் அவர்களின் முன்னாள் தோழர் ஜேவிபியின் பிரச்சார பீரங்கி அந்த கட்சியின் முக்கிய உறுப்பினர். சந்திரிக்க அரசின் காலத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிராக ஈழத்தமிழர்களின் விடுதலைக்கு எதிராக பேரினவாத கருத்துக்களை சிங்கள மக்கள் மத்தியில் பரப்புவதில் முன்னிலை வகித்தவர் இன்றும் மாறாமல் அதே பணியை தொடர்கின்றார். நாடு மெதுமெதுவாக பிரிவினைவாதத்துக்கு சென்று ஈழம் உருவாகுமா என்று சந்தேகம் எழுகின்றது என்று சொல்லுகின்ற புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கும் மூடப்பட்ட வீதிகளை திறப்பதற்கும் அரசாங்கம் இவ்வளவு ஏன் அவசரப்படுகின்றது என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதையெல்லாம் பார்த்தால் வடக்கு கிழக்கில் ஒருபோதும் இனவாதம் நிலவவில்லை என்ற பெரும்பான்மை மீண்டும் மீண்டும் நிரூபணமாகின்றது. பேரினவாத அரசினால் ஒடுக்கப்பட்ட ஈழத்தமிழ் மக்கள் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக தமது தாயகம் உரிமை நீதி வேண்டி விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். உலகில் விடுதலை வேண்டி போராடுகின்றவர்கள் எல்லோரையும் ஒடுக்குகின்ற அரசுகளும் அதிகார தரப்பினதும் இனவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் பிரச்சாரம் செய்வது மிக மிக எளிய முறையாக கையாளப்படுகிறது. மனிதாபிமானத்துக்கான யுத்தம் செய்கின்றோம் என்று மகிழ்ந்த ராஜபக்ஷ சொல்லியதை போலவே இது இவர்கள் அவ்வாறு சொல்லும் போது உடனிருந்தவர்களே. எனவே வடக்கு கிழக்கு தமிழர் தேசமானது சிங்கள மக்களுக்கு எந்த வகையிலும் எதிராக இருக்கவில்லை. அதனை விடுதலை புலிகளின் தலைவர் அழுத்தம் திருத்தமாக தனது மாவீரத்தின உரையில் பதிவு செய்தது வரலாறு. இதனை சிங்கள மக்களும் உணர்ந்து தொடங்க விட்டிருக்கிறார்கள், உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பேரினவாதிகள் தான் இன்னும் அடங்காமல் இந்த கோஷத்தை
வைத்து தமிழரை ஒடுக்க முனைகின்றனர். இனவாதம் உண்மையில் எங்கிருக்கிறது, பேரினவாதிகள் எங்கிருக்கின்றனர் என்று ஆளும் கட்சியாக இருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் உள்ள டில்வின் சில்வா போன்றவர்களிடம்தான் இனவாதம் இருக்கிறது. மக்களால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இன்னும் மாறமறுக்கும் விமல் வீரவன்சவிடம், உதய கம்மன் பிளவிடம் தான் பேரினவாதம் இருக்குது. இப்போது புதிய மக்கள் முன்னணி என்று பேச ஆரம்பித்துள்ள சுகீஸ்வர பண்டார போன்றவர்களிடம்தான் இனவாதம் வாழ்கிறது. முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வடக்கு கிழக்கில் நீங்கள் சொல்வது போல இனவாதம் இருந்திருந்தால் யார் என்றே தெரியாது, நாடாளுமன்றத்தில் எழுதி கொண்டு சென்றும் உரையாற்ற இயலாது, சரியாக உச்சரித்து பேச இயலாதவர்களுக்கு வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் வாக்களித்திருக்க மாட்டார்கள். அதேபோன்று தமிழ் தேசிய கட்சிகளின் மீதான கோபத்தில் விழுந்த வாக்குகளை வைத்து தமிழர்கள் தமது தேசிய கோரிக்கையை கைவிட்டுள்ளனர் என்றும் மகிழ்வுறும் பிள்ளையாக பெருங்கோடல் செய்யவும் தேவையில்லை என்ற ஒரு விடயத்தை இந்த அரசியல் ஆய்வாளர் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற பொழுது அன்றுகுமார் திசாநாயக்கவை ஜனாதிபதியாக இருக்கின்றார். இவரை வடக்கு கிழக்கு நிராகரித்திருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் பொது தேர்தல் என்ற ஒரு விடயம் வந்தவுடன் வடக்கு கிழக்கில் அதிகப்படியிலான வாக்குகளை பெற்று ஒரு 3 பேர் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து என்பது மிகப்பெரிய ஒரு கருத்தாடல்களை கொண்டு வந்திருந்தது. ஏன் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை இந்த மக்கள் நிராகரித்தார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகள் தொக்கி நின்ற நிலையில் அங்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களும் கேள்விகளுமாக இருந்த ஒரு விடயம், சரியாக செய்யவில்லை அவர்களுடைய செயற்பாடுகளை. இவ்வளவு காலமும் தாங்கள் போட்ட வாக்குகளுக்கு தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்ற நிலை வந்திருந்தது. அதுக்கு உதாரணமாக இந்த தைப்பொங்கலுக்கு தீர்வு வரும், தீபாவளிக்கு தீர்வு வரும் என்ற பல விடயங்களை தான் அவர்கள் உதாரணமாக தங்களுடைய நகைச்சுவைகளாக எள்ளி நகையாடி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதையும் தாண்டி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் எதை செய்தார்கள்? தொடர்ச்சியாக வரக்கூடிய அரசாங்கங்களோடு சேர்ந்து அவர்கள் எல்லோரும் தங்களுக்கு தேவையான லாபகரமான விடயங்களை செய்தார்களுடைய தமிழ் மக்களுடைய சுய நிர்ணயம் சார்ந்தோ சுய உரிமைகள் சார்ந்தோ பேசியதாக இல்லை என்ற மிகப்பெரிய கருத்துக்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் தமிழ்தாயக பகுதியில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளராக பவன அரியநேத்திரன் தமிழ் மக்களாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு அங்கு ஒரு அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டு அந்த அமைப்பினூடாக அவர் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக இருக்கின்ற பொழுதும் தமிழரசு கட்சியானது சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியதும் இங்கு மிகப்பெரிய ஒரு கருத்து முரண்பாடுகளையும் கருத்தாளர்களையும் கொண்டு வந்தது. ஏனென்று சொன்னால், தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பகிரங்கமாக சொல்லியிருந்தார், நான் தமிழ் வேட்பாளராக போட்டியிடுகின்ற தமிழ் வேட்பாளர் சார்ந்து போட்டியிடுகின்ற அரியநேத்திரனுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாக. ஆனால் அதே தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியானது கட்சி ரீதியான ஒரு உடன்பாடு எடுத்து ஒரு தீர்மானம் எடுத்து சஜித் பிரேமதாசவுக்கு இப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி இருந்தார்கள். ஆகவே இதுவே மக்களிடத்தில் இவர்களுக்கான செல்வாக்கை எந்த இடத்தில் கொண்டு சென்றிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற போது கொஞ்சம் காரசாரமாக பேசப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான செயற்பாட்டை தான் முன்னிறுத்தி பேசியிருந்தார்கள். ஏன் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள், வடக்கு மாகாணத்தில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகளவிலான தங்களுடைய வாக்குகளை பவன அரியநேத்திரனுக்கு வழங்கி இருந்தார்கள். ஆனால் இதே தமிழரசு கட்சி மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்து சுய லாபம் சார்ந்து சுய மக்களுடைய அரசியல் லாபம் சார்ந்து சுய நிர்ணயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அரசியல் சார்ந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட விடயங்களை சொன்னவர்கள் ஏன் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர் என்கின்றது மிகப்பெரிய குழப்பங்களாக இருக்கின்ற நிலையில் இந்த பொது தேர்தல் வருகின்ற பொழுது இந்த பார்போமீட்டர்கள் தொடர்பில் பலதரப்பட்ட சர்ச்சைகளும் கருத்துக்களும் வெளிவந்திருந்தது. இதுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் என்கின்ற மிகப்பெரிய கருத்தாளர்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்ற நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதளவு வாக்குகளை அளித்திருந்தார்கள். அந்த இடத்துல இனவாதம் மதவாத ரீதியிலான கருத்துக்கள் எல்லாம் பரப்பப்படுது, ஆகிய பேரவினைவாதங்கள் எல்லாம் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தாடலையும் ஒரு கருத்தையும் இந்த அரசியல் ஆய்வாளர் முன்வைத்திருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அது சார்ந்த நகர்வுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகாங்கே நாம் அதையெல்லாம் சமூக வலைத்தளங்களூடாகவும் செய்திகளினூடாகவும் நாம் பார்த்திருக்கின்றோம், கேட்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இது சார்ந்து நாம் பொறுத்திருந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் மக்களாகிய நாம் எல்லோரும் சேர்ந்து தேசிய மக்கள் சக்திக்கு
ஒரு மாற்றத்தை வேண்டி அதிக அளவிலான வாக்குகளை பெற்று அவர்களை தேர்வெடுத்திருக்கின்றோம். இந்த முறை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியானது 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளும் மக்களுடைய விருப்பமுமாக கூட அது இருந்திருக்கின்றது. இந்த விடயம் அவர்களுக்கு அளித்த வாக்குகள் எந்த அளவுக்கு தமிழர் தாயக பகுதிக்கு ஒரு லாபகரமான ஒரு விடயத்தை நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்ய போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம். மற்றொரு உண்மை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.